ஹை கைஸ், வெல்கம் டு கேமிங். நீங்கள் வந்து ஜிடிஎஸ் அண்ட் ஸ்பாட் 6 தான் பார்க்க வரோம். வீடியோ பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் அண்ட்ரஸ்லாம் போடுறேன். ஸோ இதுக்காகவாச்சும் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மிஷின் பண்ணியிருப்போம். ஓஜியில் லாகாவா எவ்வளோ பண்ணியிருப்போம் ஈஸ். எவனா ஜெயிலேருந்து காப்பாற்றி போலீஸ்காரன் நம்மளை துரத்துறாங்க ஈஸ். இறங்கிடுறா. இதுக்கு மேலே வண்டியில் இருந்தால் நமக்கு சேஃப் கிடையாது. அப்படியே ஒரு ஃபாஸ்ட்டு பைக் எடுத்து எத்தா போகலான்னு பார்த்து இந்த போலீஸ்காரன் வர கொடுக்க வந்துட்டான். இப்போ எத்தா போகலான்டா, இப்போ சூப்பராக போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேமில் பைக் ஹேண்டிலிங் அப்படியே சூப்பராக அல்டிமேட்டாக இங்கே ஏதோ இடம் வச்சுருக்காங்க ஈஸி. என்ன உள்ளே போனால் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸோட மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கே கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஈஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய மேப்பாக இருக்குது. சும்மாடா இன்னும் 1 ஸ்டார் வாண்டர்லாம் இருக்குது. இதுன்னு சாப்பிட்ற இடம்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஆமாங்க, திங்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம $2 சாப்பிடுவோம். அது நமக்கு போதையான நமக்கு ஹெல்த்து ரொம்ப கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு. ஸோ $2 சாப்பிட்டோம். ஸோ நம்மகிட்ட $1200 இருக்குது. இது கொஞ்சம் பெரிய காசு தான். ரியல் லைஃப்பில் ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸில் ரொம்ப கம்மி, ஆனால் ரியல் லைஃப்பில் ரொம்ப பெரிய காசு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சீக்கிரம் போவோம். இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப விலை கூட வரும் கேஸ். இது டாலர்ஸ்லாம் வந்து $1 $50 பார்த்துக்கோங்க. இப்போ இது முடிவெட்டுற கடை பார்த்துருக்கு. நம்ம வரசு புதுசாக ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சேசார் அதெல்லாம் வேணாம். ப்ளோண்டினா அது புதுசாக ஹேர் கட்டாக வச்சுருக்கான். இவன் கொஞ்சம் ரைட்டாக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இது என்னடா ஹேர் கட் இது? இருங்க வச்சு பார்ப்போமா. சிஜேக்கு சும்மா வச்சு பார்ப்போம். பே பண்ண வேணாம், சும்மா வச்சு பார்த்துட்டு எடுத்து என்னடா முடியுது. சரி, கன்றாவே நல்லாவே இல்லை. ஸோ மாற்றிடுவோம். ஸோ இது என்னது? இது எப்படி இருக்குது? இது கேவலமாக இருக்குது. டீட்டெயில் ஹேர் கட், டீட்டெயில் கட், குரூ கட். இது கொஞ்சம் அளவுக்கு நல்லாயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வருது கேஸ். இந்த ஹேர் கட்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக வருது. $400 $500 $400 500 இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வருது. தம்பி எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைலும் வேணாம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குல்லாம். நான் வம்புக்கு நான் வரவே இல்லை. பை பாய் அப்படியே பாண்டி வாங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது கட்ஸ்லாம். ஸோ வேண்டாம், இங்கே வேண்டாம். நம்ம மிஷினை பார்க்க போயிருவோம். நம்ம ஒரு போலீஸ் பைக் வச்சுருக்கானுங்க. எடுத்துப்போம், நமக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து இல்லை போலீஸ் பைக்கில் சாதா பைக் தான். அது நல்ல ஃபாஸ்ட்டான பைக் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுற மிஷின் என்னது? கம் பேக் பிட்வீன் 22 and அந்த இது டயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் போல இருக்குது. இன்னும் 2 மிஷின் தான், பிரச்சனை இல்லை. நான் ஆனால் அந்த டைம்லாம் போனால் அதுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கீசி இடமே ஒரு மாதிரி கூலாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஏதோ ஹோட்டல் மாதிரி ஏதோ வச்சுருக்கானுங்க. அது பின்னாடியே தான் இந்த என்ட்ரு பண்ணுற இடம்லாம் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். இது ஸோ அங்கே கிட்டே பின்னாடியே தான் இருக்குது. வீட்டு பின்னாடியே சாப்பிட்ற இடம்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கே வீடு. இன்னும் போட்டிருக்காங்க சைடு பார்பர் சலூன். அப்போ நான் மட்டும் என்ன பார்பர் சலூன் இது எவ்வளோ ஒருத்தர் மட்டும் கேள்வி வரோம். மிடில் ஃபிங்கர் காமிடா. அதான் நமக்குலாம் இன்னும் அடிக்க வருவீங்களா சார்? அடிக்க வரேங்க ஈஸ். மிடில் ஃபிங்கர் காமிச்சலாம். அடிக்க வரேங்க ஈஸ். சார் இப்போ காப்பாற்றுங்க சார். போலீஸ் இங்கே இருக்காரு. போலீஸ் அங்கே இருக்காரு. சார் காப்பாற்றுங்க சார். அடிக்க வரேன் சார். பாருங்கள் சார். காப்பாற்றுங்க சார். ப்ளீஸ் சார், அடிக்கலாம் வராங்க சார். பாருங்கள் சார், அடிக்க வரேன் சார். காப்பாற்றுங்க சார். என்ன சார் இதில் என்ன சார் கண்டுக்காமல் போகிறீங்க சார்? அடிக்கிறான் சார். அடிச்சிட்டா சார். பாருங்கள் சார். போலீஸ் சார் அடிக்கிறான் சார். என்ன சார் சும்மா இருக்கீங்க? பாருங்கள் சார், என்னன்னு கேளுங்க சார். கேளுங்க சார். பைத்தியக்காரா உடத்தாண்டா, கேளுடா. என்னடா தாவிட்டான்? பைத்தியக்காரா அப்படி சார் அடிக்கிறான் சார். பாருங்கள் சார். ப்ளீஸ் சார் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் சார். அப்போடி போட்டு நொறுக்குறாங்க நம்மளை போட்டு. சார் பாருங்கள் சார், என்ன சார் பண்ணுறான்னு. சார் பாருங்கள் சார், எப்படி போட்டு அப்போடி மிதிக்கிறாங்க போட்டு. சார் காப்பாற்றுங்க சார். எப்படி போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிங்க சார். இதுக்கு மேலே வழி கிடையாது. நான் அவனை குத்திர வண்டி தான் வாங்க. நான் குத்துற மட்டும் 1 ஸ்டார் வாண்டா. அவன் குத்துறப்ப அவன் ஒன்றுமே செய்யலை. நான் குத்துற மட்டும் வாண்டர் லெவலில் வந்துடுறான். எனக்கு பார்த்தீங்களா, லைஃப் இஸ் அ பீச்சா. சரி, இப்போ வந்து ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவாக என்ன கால் என்னாச்சு, நீ எடுத்துகிட்டு போகலையா அப்படிங்கிறான். எனக்கு வந்து எதுவுமே நல்லா தெரியல. நீ வந்து கெட்ட வார்த்தையில் பேசிக்கிறாங்க. சரி, இப்போ வந்து என்னோடய பார்ட்டிக்கு வந்து ஒரு சவுண்ட் சிஸ்டம் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறான். இது ஒரு பார்ட்டி அங்கீஸ். இது ஒரு பார்ட்டி ஹாலு. ஸோ வந்து நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, எல்லாருக்கும் அது தெரியும் அப்படிங்கிறான். ஏதோ இதாங்கீஸ், ஏதோ லவுட் ஸ்பீக்கர் வேணுமா. நம்மளாம் இப்போ ஓஜியில் ஆகும், நம்மளாம் வந்து ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிறான். சேர டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்க. அதுக்கு நிறைய சீக்கிரம் பேசி முடிக்கடா. சரி, ஏதோ திருட சொல்கிறானுங்க. நம்ம ஏதாச்சும் திருடணுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு உன்னோட ஹோமிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த இவன் தொப்பி போட்டவன் சொல்கிறான். நம்ம வந்து பீச்சுக்கிட்ட வந்து ஏதோ பார்ட்டி நடக்குதான். அங்கே போய் வந்து எல்லாத்தையும் எடுத்து அங்கே போய் ஸ்பீக்கர் திருடுற சொல்கிற மாதிரி இருக்குது.
தம்பி ஸ்பீக்கர்லாம் வந்து திருடுறது தப்பான விஷயம். அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப குதிக்கிறாங்களோ அதான் இப்போ எதுக்கு டைம் தெரியாது. டைம் 22 22 வந்து ரைட்டு 10 மணிக்கு 22 ஏன் அப்போ ஏன் நைட்டு ஏன் 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10 மணி தான் எல்லாம் திருடுறது கரெக்டான நேரம். அதுவும் 10லேருந்து 12 ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன் பார்த்தீங்கன்னா அதான் எல்லாம் திருடுற கரெக்டான நேரம். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க ஈஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பைக் நம்ம சைடில் நிப்பாட்டி வச்சுருந்தானே. என்னடா பைக்கெல்லாம் காணும். இங்கே பைக்கெலாம் சைடில் நிப்பாட்டி வச்சுருந்தேன் காணும். இங்கே ஏதோ பார்ட்டி போக சொல்கிறாங்க. பைக்கை காணும் கீஸ். இப்போ அங்கே ஒரு பைக் ஆடாப்பா பைக்கு போயிடுச்சு. வேறு ஏதாச்சும் பைக் வருது. வேறு பைக்கு கொடுக்குறா சீக்கிரம் பைக்காரங்களா வாங்கடா. பைக்கே காணுடா. பைக் இவ்வளோ ரேர் ஆக்கிட்டீங்க. ஜிடி வயசில் தான் கீஸ் பைக்கெல்லாம் அப்படி வரும். இதில் பைக்கே வரமாட்டிக்கி. இதான் கீஸ் எனக்கு சாண்ட்ரஸில் பிடிக்காத விஷயம். பைக்கே வராது. ஃபுல்லாக காராக வந்துட்டு இருக்கோம். எரிச்சலாக வரும். காரு ஒழுங்காக போகாது. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இவன் காருக்குள்ளே ஏறுறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக இப்போ காருக்குள்ளே ஏறானா இப்போ ஒரு பைக்காரன் வருவான் பாருங்க. இப்போ வருவானா இல்லை வராங்களா இல்லையா பாருங்க. ஒரு பைக்காரன் வருவான் பாருங்க. இன்னும் வரல வருவாங்களே. இப்படி நம்மளை வெறுப்பாத்துறதே பைக்கில் கண்டிப்பாக ஒருத்தன் வருவானே. நமக்காகவே ஒருத்தன் வருவான் பைக்கில் வந்துட்டு இருப்பான். நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டி வேறு ஏன்டா இந்த வழுக்குது. பைக் எங்கடா இருக்குது. பைக்கு நான் கிடச்சா நல்லா இருக்குங்க ஈஸ். இதோ டெஸ்டினேஷன் கிட்டே வந்துட்டோம்னா என்னத்துக்கு பைக்கு. நம்ம அப்படியே போயிட வேண்டிதான். பைக் என்னன்னு தெரியல. ஒருத்தனும் வரல. நம்ம அடிச்சு போட்டுருவோம்ல. வெறுப்பில் அடி இருக்கும். நம்ம அடிச்சிடுவோம்ல. அதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ இருக்குது. இப்போ பார்த்தீங்களா அவங்க டிஜே போடுறாங்க. டிஜே போடுறாங்க. அந்த டிஜே கிட்ட போய் பேச சொல்கிறாங்க. எந்த டிஜே தம்பி? இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே இருங்க இதுக்காக கார் நிப்பாட்டம் என்ன ஈஸ் ஆகும். நெருப்பு மேலே கார் நிப்பாட்டம் ஒன்றுமே ஆக மாட்டேங்கி. இதான் ஃபிசிக்ஸ் ஆகும் ஊரில். நெருப்பு மேலே நிற்கிறேன். நெருப்புடா நெருங்குடா. இங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பில் எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா? அவன் பாருங்க அங்கே கூட எரியவே இல்லை. அவன் வாட்டிக்கு ஜாலியாக நின்றுருக்கான் நெருப்பில். பேசிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிற்போம். என்னாச்சு அப்படின்னு நான் கேட்குறான். நான் நல்ல ரிப்ளை இருந்ததுனால தான் எனக்கு ஒன்று பற்றி தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி என்ன என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு கேட்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் இப்போ. சரி கண்டிப்பாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவனா அது டான்ஸ் ஆடணுமா? தம்பி இல்லை கொஞ்சம் ஓவராக தரல. டான்ஸ் ஆட விட்றீங்க. ஒரு ஸ்கோர் கிடைக்கணுமா? ஸ்கோர் 2500 கிடைக்கணுமா? ஸோ என்ன பண்ணு இப்போ வந்து இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்கணும் போல இருக்குது. அந்த கரெக்டாக அந்த ஆரோ வரும்போது கொடுக்கணும் போல இருக்குது ஈஸ். அது அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் 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 ஐயோ இல்லை குட்டு கிரேட் ஐயோ கிரேட் 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 கிரேட்னா அது இப்படி மாற்றி வருது. கிரேட் 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 ஐயோ ஒன்று ஈஸி இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. கிரேட் 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 இல்லைனா இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது ஈஸ். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது ஒரு மாதிரி. இன்னும் அது இப்படி கன்ஃபியூஸ் ஆகுதானே எப்படா பார்ப்பேன். ரொம்ப ஒரு மாதிரி கண்டினியூஸாக இப்படிலாம் வந்தால் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஈஸ். ஸோ சீக்கிரம் கொடு. இவர் எப்படா முடியும்? இவ்வளோ நேரம் ஆகுது. ஐயோ அந்த ஸ்கோரை பார்க்க முடியல கைஸ் நம்மளால். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னால் அந்த ஸ்கோரை லேட்டு வேறு இதில். ஐயோ என்னடா பண்ணுறது கீஸ். எனக்கு என்ன பண்ணுற ஸ்கோரை என்னால் பார்க்க முடியல கீஸ். பிகாஸ் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஆயிடுறீங்க. ஸோ ரொம்ப பார்த்துருக்கணும். நீங்கள் ஸ்கோர் எவ்வளோ இன்னும் ஸ்கோர் இப்போ வந்து அந்த 1400 தான் எனக்கு கீஸ். நான் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். நான் ஸ்கோர் கரெக்டாக சொன்னேன்னா கூட எனக்கு தெரில. இப்போ நான் திருப்பி ஸ்கோரை போய் பார்த்தேன்னா இங்கே ஏதாச்சும் நடந்துடும் கீஸ். ஸோ அதனால் ரொம்ப பார்த்துருக்கணும். சீக்கிரம் கூட பாத்துரா ஐயோ பாத்துரா பேடுன்னு வருது கீஸ். பேடு ஏன் குட்டு ஐயோ பாத்துரா இந்த டான்ஸ் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டமாக டான்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ரியல் லைஃப்பில் டான்ஸ் ஆடலாம்ல இருக்குது. இதில் தான் டான்ஸே ஆட. ஐயோ பேடு. ஸோ இதில் குட்டு ஐயோ பேடு. இதில் ஐயோ பேடு ஐயோ எனக்கு மட்டும் ஏன்டா ஐயோ பாத்துரா ரொம்ப கேவலமாக பண்ணுறான். நானே ஒத்துக்கிறேன் ரொம்ப கேவலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். சரி நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடியிருக்கேன் வந்து இந்த சாட் பண்ணுறதே கேட்குறாங்க. சரி கண்டிப்பாக நல்லா இருக்கே அப்படின்னு
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தான் திருட சொல்கிறாங்க இவ்வளோ இருக்குது. சரி இப்போ என் ஆஃபீஸ்க்கு வா அப்படிங்கிறாங்க. இன்னும் வேனடா பூட்டி ஸ்டீல் தான் வேன். இப்போ வேனை திருட சொல்கிறாங்க. வேனை எப்படா போய் திருடுறது? அவ்வளோதான், திருடு முடிஞ்சுது. இப்போ இதை போய் கராஜில் போய் வைக்க சொல்கிறாங்க. அவன் அதெல்லாம் திருடுறான், அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சுட ஆரம்பிச்சிட்டானுங்க நம்மளை. அவன் நம்ம ஸ்பீக்கர்லாம் திருடுறோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்மளை துரத்துறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதான் நல்லா நம்மளை சொல்கிறானுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்துட்டோமே, இதுக்குலாம் என்ன பிரச்சனை? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் போவோம். எவனாச்சும் பைக்கில் இருக்குது துரத்த வந்துட மாட்டீங்களா? இப்பெல்லாம் வந்துடாதீங்க. ஐயோ எவனோ ஒருத்தர் ஹாக்கி பேட் வச்சு அடிக்க வராங்க கீஸ். தம்பி ஹாக்கி பேட்லாம் வச்சு அடிக்க வராங்க, அடுத்தது பிரச்சனையாக இருப்போது பார்த்துக்கோ. ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ் மிஷின்லாம் பாருங்களேன், ரொம்ப பெருசாக இருக்குல்ல. பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் அது பார்த்தீங்களா ஒரு மிஷின் பண்ணவே. ஜிடிஏ வைஸ்னால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு மிஷினை 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அவ்வளோ நேரம் அதுக்கு மேலே ஆக சான்ஸே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் வேணால் ஒரு மேக்ஸிமம் 1/4 மணி நேரம். இதில் வர மிஷின்லாம் எல்லாமே முக்கால்வாசி ரொம்ப நேரம் பண்ணுற மிஷினாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மிஷின்லாம் ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்குது கீஸ். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கேம் தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ இது ரொம்ப பெரிய கேம் தான் கீஸ். இதுவும் நல்லா இருக்குது இந்த கேமு. ஸோ வேகமாக போ, சீக்கிரம் போட சிஜே சீக்கிரம் போ. பின்னாடி இருந்தே எவனா துரத்த வரானா செக் பண்ணி போனோம் அதுக்கோ. ஸோ எவனோ வரல. ஓகே, அதுக்குள்ளே விடுதிருச்சு கீஸ். நம்ம திருட்டு டான்ஸ் ஆடிட்டு வரதுக்குள்ளே பாருங்கள் விடுதிருச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்களா இதெல்லாம் போடுறானுங்க. ஸோ எப்போ தான் அந்த லாக்டு ஐலாண்ட்ஸ்லாம் அன்லாக் ஆகும்னு தெரில. அதெல்லாம் அன்லாக் பண்ணால் கண்டிப்பாக கஷ்டமான மிஷின்ஸ்லாம் முடிச்சாகணும். அதெல்லாம் எப்போ முடிப்போமோ தெரில. அதெல்லாம் முடித்து அடுத்து அடுத்து அதெல்லாம் முடிச்சிருக்கீங்கள. எது மெயின் மிஷின்ஸ் எது சைட் மிஷின்ஸ்லாம் தெரியவே தெரியாது. நான் ஆடுறது தான் அப்படி தான், வேறு எதுவுமே கிடையாது. சும்மா மிஷின் தராங்க ஆடுவோங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த கராஜ் இருக்குது போல இருக்குது. இந்த ஆர்கேஸ் அந்த கராஜ் இப்போ பார்த்திங்கன்னா $4 தரணும் போல இருக்கு. நம்ம அதை போட்டுருந்தானுங்க அப்படி என்னன்னு தெரில. $4 தர தேவையில்ல தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தான் நம்ம இப்போ S4ன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம். காசு தரணும்ல அந்த மிஷினுக்கு. என்னடா எப்படி தெரியுங்க, மிடில் ஃபிங்கர் காமி, அவ்வளோதான். அடிக்க வருவீங்களா? அடிக்க வராங்க பார்த்தீங்களா? வாங்க நானும் பார்க்குறேன். எல்லாம் போட்டு அவங்க திருச்சி ஓடணும் அப்படியே. நானும் பார்க்குறேன் மிடில் ஃபிங்கர் காமிச்சாலாம் அடிக்க வருது பார்த்தீங்களா? இன்னும் என்னடா வாங்கு, நீ ஒரு ஹெட்ஷாட்டில் நீ போடுற. இங்கே வாங்கம்மா அவனே, நீ செத்தவன் காலிடா வாங்கு, அவ்வளோ முடிஞ்சுது. எவ்வளோ நானும் பார்க்குறேன், ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க. சும்மா இவன் மாதிரி அடிக்க வந்துடுவாங்க பாருங்களேன். செம்ம கடுப்பில் இருக்குது, ஓடு செம்ம கடுப்பில் இருக்குது. நானும் பார்க்குறேன் பெரிய இவன் மாதிரி ஏன்டே மிடில் ஃபிங்கர் காமிக்கிறேன்னு சொல்லி வந்துடுவானுங்க. போடா பெரிய இவன் மாதிரி எரிச்சலாக இருக்கேன் நானே. அதெல்லாம் பார்த்து எரிச்சலாக வருது எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டர் லெவல் கொடுத்துட்டானுங்க. கொடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் ஐ டோன்ட் கேர். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்க்கு போவோம். அது என்னன்னு தெரியல. பிக் ஸ்மோக் அவன் மிஷின் பார்க்க போவோம். அவன் மிஷின் இன்னும் கொஞ்சம் இருக்கு போல இருக்குது, பார்த்துருவோம் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஷார்ட்கட் எடுத்து போயிடுவோம். நம்ம இந்த ஷார்ட்கட் எடுத்து அப்படியே போயிடுவோம் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கார் இந்த வழுக்குது. இந்த சைட்லாம் பாருங்கள், மற்ற கேங்ஸ்லாம் இருக்காங்க, வேகஸ்லாம் இந்த சைடு தான் இருக்கானுங்க. ஸோ பிக் ஸ்மோக் மிஷின் பார்த்தீங்கன்னா பண்ண வந்துட்டோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா கேங் பர்ஸ்லாம் இருக்கானுங்க, அடிக்க வருவானுங்களா? அடிக்கிறோம் இல்லைண்ணா, அது கீஸ் சல்லுனா ரன்னிங் டாக். அதாவது ஓடுற நாயனா யாரா இல்லைண்ணா ஆஃபீஸர் டெம்ப் பண்ணி வரான் அப்படிங்கிறான். இதுக்குடா இல்லை கெட்ட வார்த்தையில் நம்மளை திட்டுறான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனை அப்புறமா பார்க்குறேன் சிஜே அப்படிங்கிறான். இங்கெல்லாம் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் அப்படின்னு நம்ம கேட்குறேன். பிக் ஸ்மோக் வரான். இவனுங்களாம் என்ன தனியாகவே விட மாட்டேங்கானுங்க. இவனுங்க நான் என்ன பெருசாக இருக்கேன், அவங்க எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கானுங்க. அவன் சிஜே பற்றி கேட்டுட்ருக்கானுங்க. அதாச்சும் நம்ம பற்றி கேட்குறாங்க. அது மாதிரி இவங்களாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு கசின் மெக்சிகோவில் இருக்கானா, நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுறானா. அவன் இவன் கசினா, என்ன கசின்னு இப்போ என்ன மிஷின் அதை சொல்லணும். பிக் ஸ்மோக்கோட காரில் யார் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மோக் காரில் போய் ஏறுவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் யாரா இப்போ இவன் கார் அதோட பயங்கரமாக அடுக்குமே, அதான் பிரச்சனையே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போக சொல்கிறாங்கன்னா எம்மட்டோட வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அது சொல்லுவான், நான் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு வருவான்ல அவன் வீட்டுக்கு போனோம் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா காரு பூலு எல்லாம் வளர்றான். சரி ரொம்ப ஜஸ்ட்டு கூலாக இருக்குங்கண்ணா. மெக்சிகோலா அவன் கசின் மெக்சிகோலேருந்து நீங்கள் வரானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவன் ஆமாம் அவள் வரான், அதாச்சும் கேர்ள் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு அப்படிங்கிறான். இருறா அந்த காரு வேறு ஹேண்டிலிங்கே சரியில்லை, இப்படி இருக்குது கார் ரொம்ப பக்காது. இந்த கேம் என்னன்னு தெரியல, இப்படி பக்காது என்னன்னு தெரில. ஸோ சீக்கிரம் போவோம் நம்ம.
ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை மற்ற கேங்ஸில் அந்த நமக்கு எதிராக இருக்கிற கேங்ஸில் நிறைய பேர் இருக்கானுங்க கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இருறா கார் இந்த வலுக்குது. இது என்ன இடம் அது? வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கார் அப்படியே ஸ்லோ மோஷனில் என் கசின் இங்கே தான் வரேன், என் கசின் மேரி இங்கே தான் வரா அப்படிங்கிற மேரியை டார்க் பிட்டில் வரவள. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவன் ரொம்ப அழகாக இருப்பா அப்படிங்கிறான். என்னடா உனக்கு வேணும் இப்போ சும்மா புலம்பிகிட்டு இருக்க, நம்ம பாருங்கள் வெறுப்பில் இருக்கணும். ஸோ இவங்களாம் மற்ற கேங்ஸ் கீஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம கேட்குறோம். இங்கே வந்து எஃப்ஐ கிரனாட்டோ அப்படின்னு கேட்குறான். எனக்கு வந்து அடா வளர்றீங்க, சரி உன்னை நான் கெட்டாவத்தை திட்டுறேங்க சார் என்னது அப்படின்னு சொல்ல வந்து இவங்களாம் பார்க்க நல்லாவே தெரியல அப்படிங்கிறாங்க. அவங்களாம் வந்து என்னடா வளர்றாங்க, எனக்கு அந்த சப்டைட்டில் வேறு சரியாக தெரிய மாட்டேங்கிறேன்னு தெரியல கீழே போட்டு வச்சுருக்கானுங்க. சரி இப்போ நம்ம வந்து போவோம் அப்படிங்கிறாங்க ஈஸ். அவன் அடிக்க போகிறாங்க ஈஸ். அவனுங்களாண்டா போட்டு அடிச்சு ஐயோ அடிச்சிட்டான்டா, ஏன்டா அவனுங்கள போட்டு போட்டு மிதிக்கிறாங்க ஈஸ். பார்த்தீங்களா என்னடா அவனுக்கு வேணும் இப்போ மிதிச்சிட்டாங்க ஈஸ் அவனை போட்டு. இப்போ வந்து அவனை போய் பிடிக்க சொல்கிறானுங்க ஈஸ். இன்னும் ஓடுறாங்க ஈஸ். நம்ம அவனை போய் பிடிக்க சொல்கிறானுங்க. அவன் எங்கே போவான்னு வர தெரில. சரி புல்ஷீட் அப்படிங்கிறான். இன்னும் டயர்டாகிட்டாமல் இருக்குது பிக் ஸ்மோக்கு. அடுத்தவன் என்ன பண்ணுறான், வால் செவிரேறான். சரி அப்படி எங்கிட்டா ஓடிட்டு இருக்கேன் இவன். அவனை பார்த்தா இவன் சரியா தெரிலையே. அவனை ஏதோ அவனை போய் பிடிக்க சொல்கிறானுங்க. அவனை இப்போ அவன் வந்து நம்ம எதிர்த்துள்ள கேங் தானே, அவனை போய் சேஸ்ட கேங் மெம்பர், அதாச்சும் அந்த கேங் மெம்பரை போய் பிடிக்க சொல்கிறானுங்க கீஸ். ஐயோ அதுக்குள்ளே நமக்கு எனர்ஜி வேறு இல்லையே கீஸ். ஓடுறா அவன் வர இந்த எதிர் கேங் வேறு துரத்துறான். அவனை நீ சும்மா அடக்கூடாது, அவனை நீ செத்த அவனைதான் வாங்கு. அவனை கொல்லணுமா என்னென்னு வர தெரில. ஐயோ இத்தனை எதிர் கேங்லாம் இப்படி வரானுங்க. அந்த கேங் வர கொல்ல சொல்லியிருக்காங்களா என்னென்னு வர தெரில. கொல்ல சொல்லியிருக்காங்களா ஃபாலோ மட்டும் பண்ணுமா என்னென்னு வர தெரில. பார்த்துருவோம் அதையும். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி போகிறீங்க அப்படி இங்கிட்டோ போயிட்டே இருக்கான். என்னடா அவனுக்கு வேணும் இப்போ? என்னடா இது நம்ம ஸ்டார்டிங் வந்த ஞாபகம் இருக்கா கீஸ்? நினைவு இருக்கா மறப்போமா? எங்கடா ஓடுறான் இவன்? எங்கடா ஓடிட்டு இருக்கேன் நானும் பார்க்குறேன். ஓடிக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட உனக்கு கொல்லணும் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க பார்ப்போம். அடப்பா இது நான் அப்போதே பண்ணியிருப்பேன் அதை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பணமாக வச்சுருக்கேன். அந்த பணத்தை எடுத்துப்போம். மிஷின் பாஸ் ஆனதுக்கு இவங்க பணத்தை எடுக்க சொல்லிட்டானுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஹெல்த் ரொம்ப இல்லை. பக்கத்தில் சாப்பாடு கடை இருக்கா பார்ப்போம். சாப்பாடு கடை பக்கத்தில் எதுவுமே இல்லை. சேஃப் ஹவுஸும் இல்லை. சேஃப் ஹவுஸ் இருந்தால் அங்கே போய் ஏதாச்சும் ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கே போகிறோன்னா அடுத்து பிக் ஸ்மோக் பண்ண மிஷின் போவோமா? என்ன எங்கே போகணுன்னு தெரில. இன்னும் இந்த கேங் மெம்பர்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா? ஸோ பிக் ஸ்மோக் பண்ண போயிடுவோம். அந்த பிக் ஸ்மோக்ஸ் தர மிஷின்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அவன் கொடுக்குற மிஷின்ஸே பார்க்க போயிடுவோம். நம்ம அவன் கொடுக்குற மிஷின்ஸில் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கானுங்க ஈஸ். அவனுக்குள்ளே ஈஸியாக கொஞ்சம் மிஷின் தரான் அந்த பிக் ஸ்மோக்கு. ஸோ ஓஜி வேறு இருக்குது. ஓஜி பண்ணுவோமா? இப்போதைக்கு நம்ம பிக் ஸ்மோக் தான் இருக்குல்ல கிட்ட இருக்குது. ஐயோ இந்த ஒரு டயர் வேறு பஞ்சர் பண்ணி விட்டுருக்கானுங்க ஈஸ். இது மாதிரி வண்டி டிராவல் ஆகிருக்கும். பிக் ஸ்மோக்கே வண்டி தந்துடுவான். ஸோ பிரச்சனை ஒன்றும் இல்லை. பாருங்கள் பிச்சைக்கார பையன் உட்காந்துருக்கான் பாருங்கள். நல்லா தம்பி உட்காந்துருக்கீங்க. காசு வேணுமா? பிரெட் ஆர் லாட்ரி? உனக்கு பிரெட் வேணுமா லாட்ரி வேணுமா? இந்த பேட் வேணுமா துப்பாக்கி வேணுமா? எவனாலும் துப்பாக்கி தான் செலக்ட் பண்ணுவான். ஸோ என்ன தம்பியாச்சு பிச்சைக்கார பையன் ஓட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மோக்கோட மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுறாடா அது ஸ்டார்ட் பண்ண முடியல. ராங் சைட் ஆஃப் ட்ராக்ஸ் இன்னும் அது இன்னும் மறுபடியும் டெம்பனி வரான். கார் நீ என்ன இப்போ பார்த்து பிஸியாக இருக்க போல இருக்குது ஆஃபீஸர் டெம்பனி எனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறான். அது உடனே வந்து உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறான். சரி என்னை தொடாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சிஜே இப்போ வந்து நான் அவன் மேலே வந்து ஒரு கண்ணு வச்சுருக்கேன், நாங்களாம் பொண்ணெலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம உடனே கெட்ட வார்த்தையில் திட்டுறோம் அவனை. போலீஸ்காரங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுன்னு கேட்குறான். நீ சொல்லு அப்படிங்கிறான். இவங்க எல்லாத்தையும் நம்ம இதை இது பண்ணுறாங்க. இந்த டெம்பனி வேறு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? அவனால் ஒன்றும் அவன் நமக்கு இந்த இதுதான் வேலையாக கேவலமான வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறான். சரி உண்மையா அப்படிங்கிறான். சரிவா சின்ன ஒரு ரைடு போயிட்டு வருமே அப்படிங்கிறான். லாங் சைட் ஆஃப் ட்ராக்ஸ்னாலே கண்டிப்பாக ட்ரெயினை பற்றி சம்மந்தமானதாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து என்னது இது? கண்டிப்பாக ராங் சைட் யூனிட்டி ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனா எதுன்னு வேறு தெரில. ஸோ ராங் சைட் ஆஃப் ட்ராக்ஸ்னாலே கண்டிப்பாக வந்து ட்ரெயினை பற்றி சம்மந்தமாக தான் இருக்கும். இது வேறு ஏதாச்சும் மிஷின் தந்துடாதீங்க. அந்த மிஷினாக இருக்குமோ?
எனக்கு மிஷின்ஸை பற்றி சரியான அங்கிட்ட எங்கேயோ போக சொல்கிறானுங்க. இது ட்ரெயின் திடீர்னு வந்தால் என்ன ஆகும் அடப்பா இது சொன்னேன். அதுக்குள்ளே பாருங்கள் ட்ரெயின் ஒன்று அங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் வந்து சரிங்க வந்து இது உள்ளே யாரா அப்படிங்கிறான். அப்படியே போய் யாரை போய் நின்றுக்க வேண்டியதானடா. அப்படியே போய் நின்று இப்போ பார்த்தீங்கன்னா இதே யூனிட்டி இது ரயில்வே ஸ்டேஷன் தான் யூனிட்டி ஸ்டேஷனுங்கிறான். ஸோ பிக் ஸ்மோக் நீ எதுக்காக பார்த்துட்டு இருக்காவா நம்ம போவோம் அவங்க டீல் இருக்குது அப்படிங்கிறான். அது என்ன சான்ஃபியோங்களோட டீலாம் அவங்களாம் வந்து நார்த்தன் மெக்சிகன்ஸ். அவங்களாம் வந்து இந்த இடத்த பற்றி தெரியாது. சரி அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம். இவங்களாம் வந்து என்னை இப்படி பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறான். ட்ரெயினில் வந்து அதில் போய் ஏறிக்கானுங்க. அதில் இந்த மிஷினாக ஞாபகம் இருக்கா? இந்த மிஷின்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குங்க. ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த பைக் எடுக்க சொல்கிறானுங்க. இந்த மிஷின் ஞாபகம் இருக்கா? ராங் சைட் ஆஃப் ட்ராக்ஸு. இந்த மிஷின் தான் இருக்கல ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ்லேயே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் மிஷினு. ஏன்னா இந்த பிக் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே சுட மாட்டான். ஸோ அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் போட்டு சுடு 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 சூடு சுடு 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 பார்த்து சுடுறா பார்த்து சுடுறா பார்த்து சுடுறா பார்த்து சுடுறா பார்த்து சுடுறா பார்த்து சுட்டுடுறா பிக் ஸ்மோக்கே பாக்ஸ் பார்த்து சுட்டுருவல்ல சுடுறா சீக்கிரம். அந்த ட்ரெயின் வேறு எங்கிட்ட போகுது. சுடு 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 பார்த்து சுடு பிக் ஸ்மோக் பார்த்து சுடு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ அங்கே ஒரு காரை வேறு நடுவில் நிப்பாட்டி வச்சுருந்தானுங்க. அது போய் கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சு. முன்னோட கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் போவோம். சீக்கிரம் போ. யூ கேன் டூ இட். எங்கிட்டாச்சு போதுரு எங்கிட்டோ. ஐயோ இன்னொரு ட்ரெயின் வேறு குறுக்கால வந்துருச்சா. ஏன்டா இன்னொரு ட்ரெயின்லாம் வருது. ஐயோ அப்பாடி இன்னொருத்தனை காலி பண்ணிடுற பிக் ஸ்மோக்கு. நீ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எய்ம் பண்ணுற. இப்படியே சுட்டுக்கிட்டே வந்தாலும் சுட்டுடலாம். பார்த்து ஷூட் பண்ணிடுறா பிக் ஸ்மோக்கு. ப்ளீஸ்ரா. ஐயோ இந்த ட்ரெயின் வர எங்கிட்ட இங்கே என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் போல இருக்கு கீஸ். முடிஞ்சது மிஷினு. நம்ம மிஷின் ஃபெயில் ஆக போது முடிஞ்சிருச்சு கீஸ். அவ்வளோ கீஸ் அந்த ட்ரெயின் எங்கிட்டோ போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் கூட இல்லை மிஷின் ஃபெயில் ஆகலை. இன்னும் சுடலாம். சுட்டு. ஐயோ இன்னொரு ட்ரெயின் வேறு வந்து தொலைச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் கீஸ் மிஷின் ஃபெயிலு. அது உறுதி கண்டிப்பாக. இன்னொரு ட்ரெயின் வந்து குறுக்கால வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த தடவை காலி கீஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கீஸ் நம்ம என்ன பண்ணால் அந்த ட்ரெயினை தான் ஃபாலோ பண்ணி ஆனால் வேறு எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாதுரா அப்படிங்கிறான். எனக்கும் தெரியும்னா அந்த ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மிஷினை எப்படி பண்ணுறது சீட் கோடே போடாமல் எப்படி பண்ணுறதுன்னு வேறு தெரில. ஸோ ஸ்கிப் பண்ணி விட்டு அங்கே செக் பாயிண்ட் வச்சுருக்கலாம்ல. திருப்பி நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போனது யூனிட்டி ஸ்டேஷன் போகலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் கீஸ் அப்படி போட்டுட்ருக்காங்க. ராங் சைட் ஆஃப் ட்ராக்ஸ் கீஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டமாக கொடுக்குறாங்க. மிஷின்லாம் கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மிஷின்லாம் நினச்சா கொஞ்சம் லேட்டாக தான் வரும் போல இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ சீரம் வந்துடான்னு நினச்சி. இங்கே பாருங்கள் இப்போயே வந்துருச்சு இந்த மிஷின்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று செக் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸை எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கோம். எவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம் எங்கே இருக்குது மணி அதில் இல்லை. எங்கே க்ரைம்ஸ் அச்சீவ்மெண்ட் மிஷின் அட்டம்ஸ் மைக்கா அதில் அச்சீவ்மெண்ட்ஸ்ரா. எங்கடா இருக்குது போட்டிருப்பானுங்களே எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்படி போட்டிருப்பானுங்க. என்னது கீஸ் இது போடலை போட்டிருப்பாங்களே என்னன்னு தெரில போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போகிறான்னா வந்து திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வச்சுட்டு அழகீஸ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சீக்கிரம் ட்ரெயின் அந்த பைக்கை சீக்கிரம் எடுறா பைக் சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணி சிஜே அப்படிங்கிறான். சார்ரா தெரியும்டா போடா. சரி நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் கிட்டே வந்துட்டோம். சீக்கிரம் அவங்களாம் சுடுங்கண்ணா. நீ தான்டா சுடணும். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு ஒரே ஒரு டவுட். எங்கள் இந்த சைடு வந்து லேசாக நிப்பாட்டி விட்டுருவோம். அதுமா போடு ஐயோ இப்படி போட்டு தள்ளிடலான்னு பார்த்து இருங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். அதை ஃபஸ்ட்டு ஓவர்டேக் அடிப்போம். ஃபஸ்ட்டு இவங்க நடுவில் கார்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க கீஸ். இந்த சைடு ரொம்ப தூரமாக தள்ளி வந்துடுவோம் கீஸ். இவ்வளோ தள்ளி வந்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீ இங்கேருந்து நிப்பாட்டி இங்கேருந்து சுட்டுக்கிட்டே இருப்போம். சுடு அப்பாடி ஒருத்தோட எழுத்து இப்போ பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. எழுத்தை பயங்கரமாக குறைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மறுபடியும் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் ட்ரெயின் வந்துடக்கூடாது இல்லைனா பிரச்சனை ஆயிரும். அடுத்து வந்துருச்சு ஏன்டா எனக்கு வம்புக்குனே வருவீங்களா அந்த ட்ரெயின்லாம். அவங்க ஒரு ட்ரெயின் வேறு திருப்பி வந்துட்டு இருக்கு சிஜே அப்படிங்கிறான். தெரியும்டா போடா இவன் ஒருத்தன் அப்படி அது வருது இது ஒரு சிஜே அங்கே பாரு அப்படி இதுன்னு சொல்லிட்டு இருக்கான்.
என்னடா பெருசாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்டு தள்ளிடுறா, பிக் ஸ்மோக்கு உன்னை நம்பி இருக்கேன், தயவு செஞ்சு எல்லாரையும் கரெக்டாக போட்டு தள்ளிடுறான். அவன் ஒருத்தர் தொங்கிட்டுலாம் இருக்கான், தயவு செஞ்சு அவனை சுட்டுரு, அவனை சுட்டாதான் நமக்கு வசதி. ப்ளீஸ்ரா சுட்டுடுறா பிக் ஸ்மோக்கு, உனக்கு கெஞ்சுறண்டா பிக் ஸ்மோக்கு, ப்ளீஸ்ரா பார்த்து சுட்டுடுறா ப்ளீஸ்ரா பிக் ஸ்மோக் நோ 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 நோ. டே அந்த இது எங்கடா போகுது, ட்ரெயின் எங்கிட்டோ போயிடுச்சு கீஸ். ஐயோ அது ரொம்ப வேகமாக போகுது ட்ரெயின் கீஸ். நமக்கு ஏதாச்சும் பவர்ஃபுல்லான ஏதாச்சும் ராக்கெட் லான்ச்சர் கிடச்சா நல்லாயிருக்கும். அது அதை சீக்கிரம் வந்து ஐயோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணி சிஜே அப்படிங்கிறான். தெரியும்டா, அது பண்ணு சிஜே, இது பண்ணு சிஜேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்து சுட்டுறா சிஜே பார்த்து சுட்டுரு. அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. டோன்ட் வெரி. அந்த ட்ரெயின் வர பின்னாடி தான் இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். இவ்வளோ தள்ளி வந்துட்டோம்லாம். இப்போ நிப்பாட்டு சீக்கிரம் நிப்பாட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா வந்து சுடணும் கீஸ். எல்லாரும் சுடு போட்டு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எல்லாம் போச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்னும் அந்த ஒருத்தன் தான் பொழைச்சிருந்தான். அவனே போட்டு தள்ளியிருந்தா நல்லா வசதியாக இருந்திருக்கும் கீஸ். போச்சு கீஸ். அந்த ஒருத்தனை போட்டு தள்ளலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு. ஐயோ இருங்க கீஸ், நான் எப்படி முடிக்கிறது பார்த்துட்டு வரேன். மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ட்ரிக்கை யூஸ் பண்ண நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இருங்க அவங்க போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சொன்னோம் கீஸ், அருமையான ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ட்ரிக் பார்த்துருவோம் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணால் வந்து சீட் கோடே இந்த தடவை இல்லாமல் முடிக்கிறது நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கீஸ். மொபைல் பிளேயர்ஸ் தான் யூஸ் ஆகும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மலாம் வந்து மொபைல் பிளேயர்ஸ் சீட் கோட் போட முடியாதனால இந்த ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா சீட் கோட் போட முடிஞ்சுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் கீஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கொஞ்சம் பவர், அதாச்சும் ஆர்பிஜி இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் முடிச்சிடலாம். ராக்கெட் லான்ச்சர் வச்சு ஒரே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் கீஸ். ஸோ ஐயோ நான் புதுசாக ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சா அது யாருக்குமே பிடிக்காது. கேம் கார்டு கூட பிடிக்கல. பார்த்தீங்களா இதோ ட்ரெயின் போயிடுச்சு கீஸ். போடா சீக்கிரம் இவன் நீ எதுக்கடா சுடுறவங்களாம் சுட தேவையில்லை. இந்த மிஷினுக்கெல்லாம் இவன் தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னா நான் சொல்கிற ட்ரிக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா போச்சுடா. நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் மறுபடியும் வந்தாச்சு. ஸோ மறுபடியும் அந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் அந்த பைக் எடுத்துகிட்டு எங்கிட்டு போனால் வந்து நீங்கள் எல்லாம் ஒழுங்கான லொக்கேஷன் தானே அதாச்சும் கரெக்டாக அந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணுவீங்க. நான் சொல்கிற ட்ரிக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினை முந்திடுங்க. அந்த ட்ரெயினை வந்து முந்திட்டு போயிருங்க. அந்த ட்ரெயின் எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ அதுலேருந்து எவ்வளோ விலகி போக முடியுமோ அவ்வளோ விலகி போயிருங்க. இவ்வளோ இது வந்துடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் வந்து நான் சொல்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த ட்ரெயின் முன்னாடி வரல. ஸோ பார்த்தீங்கன்னா என்னது வி ஹவ் டு ஃபாலோ த டேம் ட்ரெயின் சிஜேவா, தூரத்தை வந்தாலே முடிச்சிடுறீங்களாடா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கு நான் எப்படி முடிக்கிறேன்னு சொல்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது ட்ரெயின் கொஞ்சம் கிட்ட இருக்கணும் கீஸ். அது அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி போயிடக்கூடாது கீஸ். அது ஒரு ட்ரிக்கு கீஸ். இது எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட, அந்த ட்ரெயின் மேலே ஏறுற மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரம் இந்த இவனுங்களாம் வந்து இந்த கேங் இவங்களாம் வேகஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கானுங்களா, இப்படி அட்டாக் பண்ண வரானுங்க கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்களாம் எவ்வளோ போடுத்தல முடியுமோ இப்போயே போடுத்தல முடியுமான்னு தெரியல. இவங்க போடுத்தல மாட்டான் ஒழுங்கா. இதோ இப்போ தான் கண்ணே எடுத்து அடித்து இப்போ தான் இவ்வளோ தூரம் இருந்தால் ஓகே தான் கீஸ். இவ்வளோ தூரம் இருந்தால் ஓகே. இவ்வளோ தூரம் அட்லீஸ்ட் இருக்கணும். அந்த மேப் விட்டு வெளியே போயிடக்கூடாது கீஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மேப் விட்டு வெளியே போயிடக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் மேட்ரு கிடையாது. ஸோ இந்த மேப்புக்கு அந்த கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மேப் விட்டு வெளியே போதும் இப்போ கொஞ்சம் லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா போகலாம். அந்த மேப் அதுக்குள்ளே இருக்கணும். அந்த மேப்போட இந்த இதை விட்டு வெளியே போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு மிஷின் ஃபெயில் ஆயிரும். மிஷின் ஃபெயில் அப்படின்னு போட்டுருவானுங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ போகலாம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. தயவு செஞ்சு ரொம்ப தூரம் தள்ளி போகிறான்னு போயிடாதீங்க, அடுத்து முடிச்சு விட்ருவாங்க. ஸோ பார்த்து நடுவில் வேறு குறுக்க காரில் இருங்க. இன்னும் கிட்ட வந்துருச்சு கீஸ். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா வந்து சீக்கிரம் வரட்டும்னு அந்த ட்ரெயின் வேறு டக்குன்னு வரமாட்டேங்கி. அந்த ட்ரெயின் வேறு வந்து ஆன் த வேலை ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். அது வந்துட்டு போகிறாங்க. நான் என்னடா பண்ணேன், நம்ம யூஸ் பண்ண போகிறதே வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நமக்கு அந்த இதை தேவைப்படும். இறங்கடா ப்ளீஸ்ரா இறங்கடா சீக்கிரம். இப்போ என்ன பண்ணால் அந்த ட்ரெயின் மேலே ஏறணும். இப்போ நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குதிரா ட்ரெயின் மேலே குதிரா அப்பா அடி குதிச்சாச்சு கீ. ஆவலா தான்டா, இதுக்கப்புறமா தான்டா ஆட்டமே இருக்குது. எல்லாரையும் இந்த மாதிரி போட்டு தள்ளிடுங்க. கிடைக்க நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி போட்டு தள்ளிடுங்க கீஸ்.
அவ்வளோதான் கீஸ், இந்த மாதிரி போட்டு தள்ளிடணும். அவ்வளோதான் கீஸ், முடிஞ்சுது. சாவு 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 அவ்வளோதான் கீஸ், முடிஞ்சுது கீஸ், மிஷின் முடிஞ்சுது. இதுக்குமா அவ்வளோதான் கீஸ், முடிஞ்சுது, மிஷின் முடிஞ்சிச்சு கீஸ். இருடா அந்த ட்ரெயின் வர எங்கிட்ட கீஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எங்கிட்டாச்சும் வந்துடுவீங்க கீஸ். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஓடி போகிற மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதாக இருக்கிறதுல எரிச்சலான விஷயம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா திருப்ப அந்த சைடு இது இங்கே இருந்து அங்கே ஓடணும் கீஸ். நீங்கள் ஓடி ஓடியே போகணும், நடுவில் வெஹிக்கிள் வேறு கிடைக்காது. ஸோ அதான் பிரச்சனை. சீட் கோட் போட முடிஞ்சால் பரவாயில்ல, ஏதாச்சும் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஆனால் இப்போ நம்மள்கிட்ட நடுவில் இப்போ ரோடு வரணும், ரோடு வந்தால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கீஸ். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எவ்வளோ நேரம் ஆகும். அந்த பிக் ஸ்மோக் வர இங்கே நடுவில் குறுக்க ஒரு ட்ரெயின் வர சான்ஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துச்சுன்னா அது மேலே கூட தாவி போயிட முடியும் நம்மளால். ஆனால் இப்போ வராது, இப்போ வர சான்ஸ் இல்லை. எனக்கு இப்போ தானே போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வர சான்ஸ் இல்லை கீஸ். இந்த மாதிரி நீங்கள் ஓடியே போகிற மாதிரி வரும். அதான் இருக்கிறதுல எரிச்சலான விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் கார் வந்தாவாச்சும் பரவாயில்ல. இங்கே ஏதாச்சும் கார் வரும், இங்கே ரோடே ஃபஸ்ட்டு வரல. அப்போ எப்படி கீஸ் கார் வரும்? உங்கள் ஏதோ எனக்கு வீடு தெரியுது, நாங்கள் ஒரு வீடு இருக்குது கீஸ். அந்த வீட்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் வண்டி வச்சுருப்பாங்க. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீக்கிரம் குச்சி போயிடுவோம். அப்படியே குச்சி போடா, அப்படியே குச்சி போயிடுவோம். வேறு என்ன இருக்குது, வேறு என்ன வழி, வேறு வழி இல்லையே. அவன் ஒருத்தன் அது மேலே தாவா பார்த்துட்டோ. எப்படியோ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்துவிட்டோம். ஸோ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே குச்சி போயிட்டு அப்படியே வந்துவிட்டோம் கீஸ். இங்கே வந்துட்டோம், அப்படியே குச்சி போயிடுவோம் கீஸ். லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் எடுறா, சீக்கிரம் ரெஸ்ட் ஆடுறா. ரொம்ப நேரம் ஆக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபாஸ்ட் வெஹிக்கிள் ஏதாச்சும் நமக்கு வேணும். எந்த மாதிரினா வந்து நமக்கு வந்து பைக் கிடச்சா நல்லாயிருக்கும். அடப்பா கரெக்டான காருக்குள்ளே இறங்கும்போது ஒரு பைக் வருது பார்த்தீங்களா, அது போலீஸ் பைக் வர. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமோ என்ன நடக்குதுங்க. போலீஸ்காரன் வேறு வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சாச்சு. நான் இப்போ தான் தப்பிச்சேன். எதுக்கடா இப்போ நான் துரத்துறீங்க? 1 ஸ்டார் வாண்டர்லாம் சுடுறானுங்க கீஸ். பார்த்தீங்களா, ஏன்டா நம்ம இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க? 1 ஸ்டார் வாண்டர்லவளுக்கே சுடுறானுங்க. ஸோ இங்கே தான் பிக் ஸ்மோக் நின்று வந்தா இருக்காங்க கீஸ். தம்பி வா தம்பி வா, நம்ம இங்கேருந்து போவோம், நிறைய காப்ஸ்லாம் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறான். சீக்கிரம் வந்து தோறலாம். இப்போ பிக் ஸ்மோக்கோட வீட்டில் போய் விட சொல்கிறாங்க. 1 ஸ்டார் தான்டா இருக்குது. 1 ஸ்டார்லாம் வந்து காப்ஸ் பெருசாக இந்த கேமில் துரத்த மாட்டானுங்க. 2 ஸ்டார் தான் போனால் கொஞ்சம் தைத்து துரத்தோணுங்க. இருக்கிறதுலே என்ன 4 ஸ்டார் தான் கொஞ்சம் ஹைட்டாக ஹெவியாக இருக்கும் கீஸ். அது இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமோ ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி எதுவும் கேட்காத அப்படிங்கிறான். என்னதுடா பேசிகிட்டு இருக்கீங்க? நான் அவரை இப்போ தான் கவனிக்கவே செய்கிறேன் அவனுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கானுங்கன்னு. பார்த்தீங்கன்னா சீக்கிரமோ சீக்கிரம் போ. வந்துட்டோம் கீஸ். நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அவங்க சரி இப்படியே இந்த மாதிரி நல்லா நம்ம மிஷின்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி எனக்கு இது யார் கூடயே வந்து இந்த மாதிரி மோத தேவையில்ல. எனக்கு வந்து பூனானா ரொம்ப பிடிக்குங்க. நான் சரிடா அப்புறமா பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மிஷின் பாஸ் ரெஸ்பெக்ட் ப்ளஸ். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து செஞ்சுக்கலாம். பாய்.